அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் பின்னாடி கால் வலிச்சா கூட அதுக்கும் ஒரு சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அன்னைக்கு அந்த நகையெல்லாம் பச்சு சும்மா ஒரு 2 மோதிரம் எடுத்தோம், கால் கிராம்ல வந்து 2 மோதிரம் எடுத்தோம். எடுத்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி தீபாவளி டைம் அது இல்லாம சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அப்பயும் அவன் வந்து நார்மலாவே இல்ல, சரி சம்திங் வந்து டிஃபரெண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நாங்க பார்த்த 2 டாக்டர்ஸுமே நாங்க ரெகுலரா பாக்குற டாக்டர்ஸ் கிடையாது. நாங்க ரெகுலரா ஒருத்தரை பார்ப்போம், நாங்க அவன்கிட்ட கூட்டிட்டு போகாது மட்டும்தான் நாங்க செஞ்ச தப்பு. சரி சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணிட்டோம். அதெல்லாம் தீபாவளி டைம்ன்றதுனால டாக்டர்ஸ் கூட அவைலபிளா இல்ல. அதுக்கப்புறம் நாங்க வந்து எங்க ரெகுலரா பாத்துட்டு இருக்க டாக்டர் வந்து சார் இந்த மாதிரி அவனுக்கு கோல்டுன்னு சொல்லிட்டு நாங்க போனோம். அது மாதிரி எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கான், நைட்டும் தூங்குறான் பகல்லையும் தூங்கிட்டே இருக்கான் சார் அப்படின்னு சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கால் வலிக்குதுன்னு சொல்றான், பின்னாடி கால் வலிக்குதுன்னு சொல்றான்றதையும் அவர்கிட்ட எல்லாமே சொல்லிட்டோம். இங்கிலீஷ்ல தான் பேசுவோம், ஹிந்திலையும் அப்படியே அப்பப்ப பேசுவோம். சொன்ன உடனே என்ன பண்றாரு, சரி ஓகே, ஏன்னா அன்னைக்கு சண்டே என்ன பண்றாரு, சரி நாங்க வரோம் அப்படின்றாரு. ஏன்னா எங்களோட அவர் ஃபேமிலி டாக்டர், எங்களுக்கு ஒண்ணுன்னா அவர் வருவாரு. நான் பூனே வந்து அடுத்த வீடியோஸ் நான் பூனே போலான்னு இருக்கேன். நான் அந்த வீடியோஸ்ல நான் அவரையும் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். சரி சொல்லிட்டு அவரை வந்து பாக்குறேன், சரி கூட்டிட்டு வாங்க பையனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்களை பத்தி எல்லார பத்தியும் தெரியும், என்னை பத்தி அவருக்கு தெரியும், என் சின்ன பையன் எப்படியோட ஹெல்த், பெரிய பையனுக்கு எப்படி ஹெல்த் எல்லார பத்தியும் தெரியும். கூட்டிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே போய் காமிக்கிறோம். அவர் வந்து அப்சர்வ் பண்றாரு, அவனோட உடம்பு ஃபுல்லா அப்சர்வ் பண்றாரு. ஓகே சம்திங் வந்து அவன் டிஃபரெண்ட், ஏன்னா அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் அந்த இதை வச்சு கெஸ் பண்ணிடுவாங்க எந்த நோய் அப்படின்ட்டு. பாத்துட்டாரு, பின்னாடி கால் வலிக்குதான்னு செக் பண்ணி சொல்லிட்டாரு. பின்னாடி கால் வலிக்குதுன்னா டெங்கு அப்படின்னு எங்ககிட்ட ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு. ஓகே என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொன்னோடனே பின்னாடி கால் வலிக்குது அப்படின்னா டெங்கு. அதுக்கப்புறம் ரேஷஸ் இருக்கான்னு பாத்தாரு, ஏன்னா ரேஷஸும் வந்து வருமா அந்த டெங்கு காய்ச்சல்ல, கையெல்லாம் வந்து அப்படி தடிப்பா ரேஷஸ் வந்து இருக்கும். அதனால ஸ்கின் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணாரு, அதெல்லாம் இல்ல. சரின்னு சொல்லிட்டு டெங்கு, ஆனா வந்து நான் வந்து இது எழுதி தரேன், பிளட் டெஸ்ட் எடுத்தாகணும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து உடனடியா ஒரு 1 hour 2 hourல வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு செக் பண்ணோடனே டெங்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எல்லாம் வந்து பார்த்துட்டு திருப்பி ரிப்போர்ட் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு சாயந்தரமா பேசுறாரு, வாட்ஸ்அப்ல பேசுறாரு. அந்த பாக்குறதுக்கு வந்து நார்மலா இல்ல, ரிப்போர்ட் எல்லாம் வந்து பாக்குறதுக்கு வந்து நார்மலா இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஏன் அப்படின்னா அவன் கொஞ்ச நாளாவே இப்ப கோல்டு இருக்கும் போது அவன் என்ன பண்ணல அப்படின்னா சரியா சாப்பிடல, அதுக்கப்புறம் தண்ணியும் குடிக்கல. மெயினா வந்து இந்த டெங்குவோட இதுவே என்ன அப்படின்னா தண்ணி அந்த ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பதான் சொன்னாரு. சாப்பிடனாலும் பரவாயில்ல அப்பப்ப தண்ணி கொடுத்துட்டே இருங்க, ஸ்பூன்ல அவன் குடிக்கும். நான் சொன்னேன் சார் இல்ல சார் அவன் வாமிட் பண்ணிடுறான், இது சின்னதா ஒரு ஃப்ரூட்ஸ் அது சாப்பிட்டா கூட அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா வாமிட் பண்ணிட்டான். அப்படிதான் போயிட்டு இருந்தது அவனுக்கு. அப்ப நான் வந்து கெஞ்சினா தம்பி சாப்பிடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் உரிச்சு தம்பி சாப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அழுத்திட்டு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப என் பையன் சொன்னா அம்மா எதுக்குமா அழுவுறீங்க, நீங்க அழுகாதீங்கம்மா நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரூட்ஸ் எடுத்துமா சாப்பிட்டுதான் உடனே வாமிட் பண்ணிட்டான், தண்ணி குடிக்கிறான் உடனே வாமிட் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட அந்த ஒரு 4 to 5 daysக்கு மேல நாங்க ஏற்கனவே அவனோட அந்த இது பண்ணிட்டோம். ஓரளவுக்கு அது வந்து அட்வான்ஸ் ஆயிடுச்சு கூட அந்த டெங்குவோட இது. சரின்னு சொல்லிட்டு அவருதான் சஜஸ்ட் பண்ணாரு. சரி ஓகே நீங்க வேற வேணா பிரைவேட் டாக்டர்கிட்ட போறதா இருந்தா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அவரு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாரு, ஒரு ஹாஸ்பிட்டல் சஜஸ்ட் பண்ணாரு, நீங்க போறதா இருந்தா போங்க, ஆனா பயப்பட தேவையில்லை, ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க, அந்த குழந்தைக்கு வந்து தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அந்த டெங்குவோட இதுவே வந்து நீரை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும், அதனால தண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னாரு. ஓகே சார் எந்த டைம்னாலும் எங்களுக்கு போன் பண்ணுங்க, என்ன இது வேணாலும் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு, எல்லாமே சொன்னார். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாக்டரோட ஒரு அதோட அந்த அட்ரஸ் எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆனா அவனோட பொசிஷன் வந்து அவங்க சாப்பிடுறதோ இது பண்றதோ ஒண்ணுமே அவனுக்கு உடம்புல நிக்கலன்னு நாங்க என்ன பண்ணோம், வேண்டாம் நம்ம வந்து போயிடலாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி என்ன பண்ணோம் அப்படின்னா கிளம்பி போயிட்டோம். அங்க போனதுக்கு அப்புறம் எமர்ஜென்சி வார்டு தான், நேரா வந்து போனதே வந்து எமர்ஜென்சி வார்டு தான் போனோம். ஆல்ரெடி ஒரு 4 to 5 days வந்து இது பண்ணிட்டு திருப்பி டெங்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம எதுக்கு வெயிட் பண்ணோம். அங்க போனதுக்கு அப்புறம் ஓகே ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து காமிச்சோம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஓகே சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அந்த பிபி அந்த ஏதோ ஒரு இதெல்லாம் செக் பண்றாங்க, எதுவுமே இல்ல, ஏன்னா நீர்ச்சத்து உடம்புல கிடையாது, சாப்பாடு எதுவும் சாப்பிட கிடையாது, ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கு, எல்லாமே வந்து டவுன்ல காமிச்சிட்டு இருந்தது. சரிங்களா, அந்த நொடியே நான் அவ்வளவுதான். சோ எதுவுமே வந்து சீம்ஸ் டு பி நார்மல் இல்ல அப்படின்னாரு. அந்த வார்த்தையே என்னை கொண்டுருச்சு, அவ்வளவுதான். சரின்னு சொல்லிட்டு ஓகே அதோட சேர்த்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த குழந்தைக்கு வந்து கொரோனா இருக்குமா, ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாவே கொரோனா தனியா அதை வந்து ஒதுக்குறாங்க. சரி சொல்லிட்டு கொரோனா இருக்குமானா அந்த டைம்லயும் அவனை போட்டு அவனை அந்த மூக்குல எல்லாம் விட்டு அதையும் செக் பண்ணாங்க. சோ கொரோனா கிடையாது. சரின்னு சொல்லிட்டு டைரக்டா அப்ளை இது பண்ணாங்க, அட்மிட் பண்ண சொன்னாங்க. அப்பதான் ஏதோ அவனை பத்தி ஹிஸ்டரி என்ன அது என்ன இது அந்த ஃபார்ம் எல்லாம் ஒரு ஃபார்முலாட்டிஸ்க்கு செக் பண்ண சொன்னாங்க. சரி ஓகே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணிட்டு எங்க அட்மிட் பண்ணாங்க அப்படின்னா ஐசியூல அட்மிட் பண்ணாங்க. ஓகேங்களா, ஐசியூல அட்மிட் பண்ணிட்டு அவனுக்கு ஊசியே எங்க போட்டாங்க அப்படின்னா இங்க கழுத்துல போட்டாங்க. கழுத்துல ஊசி போட்டு அது வழியாதான் அவனுக்கு வந்து அந்த நீர்ச்சத்து எல்லாத்தையும் வந்து அவனுக்கு அது வழியாதான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. வந்து இந்த இடத்துல போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நாங்க அட்மிட் பண்ணிட்டோம், அதோட சரி அவன் அங்க உள்ள போயிட்டான், அந்த ஐசியூ கூட்டிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு அவனுக்கு 6-7 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 7-8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம் தான்.
உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா வந்து அவனுக்கு இன்னும் அவனுக்கு வாயெல்லாம் ஆல்ரெடி ட்ரை ஆயிடுச்சு, எந்த நீர் சத்தும் இல்லாத. அதனால வந்து சளியும் ஆல்ரெடி இருக்கு. அதனால சொல்லிட்டு இந்த இடத்துல ஊசி போட்டு அவனுக்கான எல்லா இதையும் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான்ல இந்த இடத்துல ஊசி போட்டிருக்கும் போது. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்பதான் வந்து இந்த எல்லாம் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, குழந்தைக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மிட் நைட்ல ஒரு நாங்க போனதே ஒரு 9 அந்த மாதிரி டைம் இருக்கும், 9-9:30 டைம் இருக்கும். இந்த டாக்டரோட அங்க அந்த ஐசியூல ஒரு டாக்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க அகைன் திரும்ப வந்து எங்ககிட்ட வந்து என்கிட்ட வந்து சொல்றாங்க. ஏன்னா டெங்குவோட இதுவே அதுதாங்களா, ஓகேவா. நானும் கூகுள்லயுமே பார்த்து இது பண்ணேன், எங்க டாக்டருமே வந்து சொன்னாங்க டெங்குவோட அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா உடம்புல எல்லாம் வந்து அந்த ரேஷஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து பிளட் மாதிரி மேல அந்த இதெல்லாம் உப்பிட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ அதுக்கெல்லாம் வந்து நீங்க எதா இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதெல்லாம் நான் எப்படி நினைச்சுக்கிட்டேன், எனக்கு அப்படி அது எப்படி தோணுச்சுன்னா அது உண்மையிலே நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டாக்டர் முன்னாடியே அழுகுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இது பண்ணாதுமா, நாங்க வந்து சொல்றத சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே. இப்ப நானு, எங்க வீட்டுக்காரரு, என் பெரிய பையன் எல்லாருமே 3 பேரும் போயிருக்கோம். என் பெரிய பையன் ஒரு சின்ன கூட கலங்கவே இல்லை. அவன் சொல்றான், அம்மா அதெல்லாம் இல்லம்மா, அவன் சரியாயிட்டு வந்துருவாமா, அதுக்கு ஒண்ணும் இல்லம்மா, இப்ப எல்லாருக்குமே டெங்கு பரவிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவன் சரியாயிட்டு வந்துருவாமா, நீங்க அழுகாதீங்க. இது மட்டும் தான் சொன்னான். டே பேசாம இருடா, எனக்கு பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டு சரி ஓகே. அவரும் அப்படிதான், நானாவது அழுகுறேன், எங்க வீட்டுக்காரர் அதோட சுத்தம் அப்படியே சைலண்டா எதுவுமே இது இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். தெரியாத ஊர்ல இருக்கோம், யாரும் இல்ல, ஒரு ஹெல்ப் கூட யாராவது கூப்பிட்டா கூட உடனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியாச்சு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நாங்க தூங்கவே கிடையாது. எப்படி இருக்கான், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா. ஏன்னா வந்து அந்த பல்ஸ், அந்த ஆக்சிஜன் லெவல் எல்லாமே டவுனா இருந்தது. இந்த மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்க அவனுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு நாங்க கேட்டுக்கிட்டே இருந்தோம் நைட்டு ஃபுல்லா. அவங்களும் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு காலையில வந்து அலோவ் பண்ணல, அது மாதிரி எங்களை நைட் ஃபுல்லா பார்க்கவே அலோவ் பண்ணல. ஃபுல்லாவே அந்த அந்த அதுக்கான மெடிசன்ஸ், அந்த டெங்குக்கான அந்த என்ன வேணுமோ அந்த மெடிசன்ஸ் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. காலையில தான் அவனை வந்து பார்க்க விட்டாங்க. காலையில போயிட்டு ஒரு 7-8 மணிக்கு அங்கேயே தான் நாங்க படுத்திருக்கோம், தூங்கவே கிடையாது, சாப்பிடல. ஆனா அப்போ ஒண்ணு நடந்தது. சாப்பிடறதுக்கு வந்து பெரியவனுக்கு என் பெரிய பையனுக்கு சாப்பிடறதுக்கு கொடுக்கணும்ல, அவனையும் கூட்டிட்டு வந்துட்டோம். சோ அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு வந்து எங்க தங்க வைக்க கூட எங்களுக்கு அங்க யாரும் எங்களுக்கு தெரியாது. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பிடறதுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேண்டீன் போனோம். நான் எதுவுமே சாப்பிடவே இல்லை, எனக்கு சாப்பிட எனக்கு தோணவே இல்லை, எனக்கு பசிக்கவும் இல்லை. பசிச்சாலும் நான் சாப்பிட்டுருக்க மாட்டேன். என் பையன் எப்படி வருவான், சரியாயிட்டு வரணும் அப்படின்றது மட்டும்தான் என் கண்ணுல இருந்துச்சு, என் நினப்புல இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு என் பெரிய பையனுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு இதே மாதிரி எங்களை மாதிரி ஒரு பேஷண்ட் அவங்க பையனை அட்மிட் பண்ணிருந்தாங்களாம். அந்த பையனுக்கு இதே மாதிரிதான் இருந்துச்சா. எதுக்குமா அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில ஏதாவது கேட்டாங்க. இந்த மாதிரி என் பையனுக்கு வந்து டெங்கு, அதனால இப்படி இருக்குன்னு நான் சொன்ன உடனே, ஏமா அழுகுற, இது பண்ணாதம்மா, தைரியமா இருங்க. மராட்டியில இதுலதான் பேசினாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, என் பையனுக்கு இப்படித்தாம்மா சொன்னாங்க, இப்ப சரியாக்கி கொடுத்துட்டாங்கம்மா, சரியாயிடுமா, நீ பயப்படாத, அழுகாத, நீ ஏதாவது சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே என்கிட்ட அப்படி ஒரு இதுவா பேசினாங்க. அது எனக்கு ரொம்பவே ஆறுதலா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு அந்த சாப்பாடு இது பண்ணி கொடுத்துட்டு காலையில தான் என் பையனை பார்த்தேன். உள்ள போயிட்டு பார்க்க சொன்னாங்க. ஃபுல்லா அவனுக்கு இங்க ஒரு இது வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் இங்க குத்தி இருந்தாங்க. அப்ப வந்து ஓரளவுக்கு தான் பேசினான், நல்லா இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மூஞ்செல்லாம் வந்து உப்பிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு அந்த மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்க முகம்லாம் வந்து உப்பிருச்சு. ஓரளவுக்கு அப்பதான் எனக்கு திருப்தியா இருந்தது, ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து சாமியை போய் கும்பிட்டுட்டு தீபாவளி ஆக்சுவலி நெருங்கிட்டு இருந்தது. அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் கூட தெரியல, எதுவுமே எங்களுக்கு அதை பத்தி எதுவுமே இல்ல. பையன் நல்லா இருக்கணும், நல்லபடியா வரணும் அப்படின்றது மட்டும்தான் எங்களுக்கு இதா இருந்தது. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே எங்க அம்மா அப்பாவுக்கும் நான் வந்து பேசிட்டு இந்த மாதிரிப்பா, இந்த மாதிரி தம்பிக்கு வந்து டெங்குவா அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஐசியூல. அவங்களும் அவ்வளவுதான், அவங்களும் ஃபுல்லா அப்செட் ஆயிட்டாங்க. ஐயோ புள்ள தனியா அங்க என்ன படுதோ தெரியல, யாரும் இல்லாத ஊர்ல அந்த புள்ள என்ன படுதோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு எங்க அம்மா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒன்னும் ஆறு தம்பி தைரியமாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே கால் பண்ணாங்க. அக்கா எல்லாரும் கால் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒண்ணும் இல்ல, பயப்படாதடி, ஒன்னும் ஆகாது, சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. தனியா என்னடி பண்ணுவ நீ அங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. அடுத்த நாள் வந்து காலையிலேயே திரும்பவும் எங்க அம்மா வந்து திருப்பி வீடியோ கால்ல வந்தாங்க. காலையிலேயே நான் எங்க தூங்கவே இல்லைல்ல, சரின்னு சொல்லிட்டு அம்மா வந்தாங்க. அம்மா இப்ப கொஞ்சம் நல்லா இருக்காமா, நாங்க போய் பாத்துட்டோம்மா, நல்லா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களுக்கும் அப்பதான் ஒரு ஓரளவுக்கு நிம்மதியா இருந்தது. 3 டேஸ்க்கு அப்புறம் தான் அவன் வந்து அந்த இது விட்டு வெளில வந்தான். அதை விட்டு அந்த ஐசியூல இருந்து இது பண்ணிட்டாங்க, இப்ப நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அது ஒரு கண்டம் மாதிரி, அது ஒரு கண்டம். அவனுக்கு வந்து அவனுக்கு மட்டும் கண்டம் இல்லை, எனக்கும் கண்டம் தான். என் பிள்ளைக்கு வந்து ஏதாவது ஆயிடுமோ அவ்வளவு வந்து கஷ்டப்பட்டேன், ஃபீல் பண்ணோம். தீபாவளி நாங்க வந்து ஹாஸ்பிட்டல், அது அந்த ஹாஸ்பிட்டலோட அந்த ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு மாத்திடுவாங்க தெரியுங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்துதான் நாங்க வந்து அந்த வெடிக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருந்தோம். தீபாவளி அன்னைக்கெல்லாம் நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு அங்க நல்லபடியா வந்துட்டாங்க. வந்து அந்த இது விட்டு வெளியே வந்துட்டா, அந்த நார்மல் வார்டுக்கு மாத்திட்டாங்க. மாத்தினதுக்கு அப்புறம் இங்க இருந்துதான் அந்த வெடிக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருந்தோம். டேய் நமக்கு இதுதான்டா தீபாவளி, நீ நல்லாயிட்டு வந்ததுதான்டா தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்பவே அவனுக்கு இது சப்போர்ட்டிவா இது பண்ணிட்டு இருந்தோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம்
மூஞ்செல்லாம் நல்லா உப்பிருச்சு, நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய உப்பிருச்சு. இந்த இடத்துல போய் குத்துனா எப்படி இருக்கும் அந்த குழந்தைக்கு அப்படின்றத எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இப்படி ஒரு இன்சிடென்ட் வந்து நாங்க அந்த ஊருக்கு போயிட்டு நடக்கும் நீங்க நான் நினைச்சே பாக்கல இப்படி எல்லாம் வரும்ட்டு. அண்ட் இது வந்து நம்ம அவ்வளவு கேர்லெஸ் எடுத்துட்டு வெறும் சளி காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவனை கொண்டுட்டு வந்துட்டு வேற ஒரு நோயா இருக்கும். அப்பதான் நாங்க நினைச்சோம், சப்போஸ் நமக்கு வந்து ஒரு சளி காய்ச்சல் வந்து சரியாகலாம், நம்ம வேற நோய் பிள்ளைங்களுக்கு இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நாங்க 2 பேரும் அப்பதான் இது பண்றோம். சின்னதா ஒண்ணு சொல்லிட்டா கூட அதை நம்ம வந்து எல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்கு, நமக்குலாம் அப்படி வராது, டைஃபாய்டு வராது, கொரோனா வராது, அது வேற ஏதாவது வராதுன்னு சும்மா சளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்குவோம் தெரியுங்களா. அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்க அதுக்கப்புறம் தான் நாங்க 2 பேருமே நாங்க வந்து இந்த கொஞ்சம் ஏதாவது அதை மீறி ஏதாவது செயல்பட்டா அவனுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம உடனடியா நம்ம வந்து நம்ம டாக்டர் பார்க்காம விட்டுட்டோம். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து இதை நான் மென்ஷன் பண்ணியாகணும், எங்களுக்கு அவர் தெய்வம், அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து என்னை சொன்னாரு, இதுக்கப்புறம் நீ ஏதாவது ஒண்ணுன்னா என்கிட்டதான் ஃபர்ஸ்ட் வர. அவர் வந்து சிம்டம்ஸ் வச்சே சொல்லிடுவாரு, முன்னாடியே ப்ரிகாஷன்ஸ் சொல்லிடுவாரு, என்ன எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லிடுவாரு. இதுக்கப்புறம் நீ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் 3 நாள் 4 நாள் கழிச்சு எங்கேயாவது போயிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் அட்மிட் பண்ண அடுத்த நாளே அவரும் எங்களை வந்து மீட் பண்ணாரு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு. எப்படி இருக்கா என்ன இருக்கா அப்படின்ட்டு. சார் நார்மல் எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்கன்னு நான் சொன்னேன். பிபி எதுவுமே இல்லையா, எல்லாமே நர்வ்ஸ் இது எல்லாமே டவுனா இருக்கான் சார் அதெல்லாம் அப்படின்னு சொன்னா, ஆமா ஆல்ரெடி அவன் தூங்கிட்டே இருந்தான், சாப்பாடு எடுக்கல, தண்ணி உடம்புல இல்ல, ஆக்சிஜன் லெவல் எல்லாமே கம்மியா இருக்கும், பயப்படாத, எல்லாமே கொடுக்க இன்க்ரீஸ் ஆகி வந்துரும் அப்படின்னு எனக்கு வந்து ஆறுதல் சொன்னதே அந்த டாக்டர் மட்டும்தான். எங்களுக்கு வந்து எனக்கு வந்து அவர் தெய்வம். ஓகே, அந்த இந்த விஷயத்த வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இது வரைக்கும் நீங்க பார்க்காத என்னோட முகத்தை வந்து இந்த அழுது இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். அதுக்கும் ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். இன்னொரு வீடியோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ so much for watching.